வணக்கம். நீங்க தினமும் வேலைக்கு போறீங்க இல்லையா? ஆனா திடீர்னு ஒரு விபத்து நடந்தா உங்க பண பாதுகாப்புக்கு என்ன கேரண்டி? இன்னைக்கு நாம வொர்க்ஸ்மென்ஸ் காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ் பத்தி பார்க்க போறோம். இது நம்ம எல்லாருக்குமான ஒரு மிக முக்கியமான சேஃப்டி நெட். இந்த கேள்விய ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நாம டெய்லி வேலைக்கு போறோம், வரோம். ஆனா நம்ம பாதுகாப்பு உண்மையிலே எந்த அளவுக்கு உறுதியா இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? பாருங்க, இதுதான் நிஜம். நாம எவ்வளவுதான் ஜாக்கிரதையா இருந்தாலும் வேலை செய்யற இடத்துல விபத்துக்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ அப்படி ஒரு கஷ்டமான நிலைமையில நம்மளை எது காப்பாத்தும்? அதுக்கு தான் இந்த பாதுகாப்பு வலை இருக்கு. சரி, அந்த சேஃப்டி நெட், அதாவது பாதுகாப்பு வலை அப்படின்னா என்ன? இந்த இன்சூரன்ஸ்னா என்ன? அது எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு முதல்ல பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு எம்ப்ளாயி வேலை செய்யும்போது அவருக்கு ஏதாவது அடிபட்டுருச்சு, இல்ல உடம்பு முடியாம போச்சு, இல்ல எதிர்பாராத விதமா அவர் இறந்துட்டாருன்னா, அவருக்கும் அவரோட குடும்பத்துக்கும் பண ரீதியா உதவி செய்யறது தான் இந்த இன்சூரன்ஸோட முக்கியமான வேலை. இதுல சூப்பரான விஷயம் என்னன்னா, இது வெறும் மெடிக்கல் செலவை மட்டும் பாத்துக்காது. நீங்க குணமாகி திரும்ப வேலைக்கு போற வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் வராது இல்லையா? அந்த இழப்பை ஈடுகட்டவும் இது ஹெல்ப் பண்ணும். ஒருவேளை அந்த ஊழியருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவங்க குடும்பத்துக்கு இது ஒரு பெரிய ஃபினான்ஷியல் சப்போர்ட்டா இருக்கும். ஓகே, அப்போ இந்த பாதுகாப்பு யாருக்கெல்லாம் கிடைக்கும்? இது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? வாங்க, அதுக்கான பதில பார்க்கலாம். இது பெர்மனன்ட் எம்ப்ளாய்க்கு மட்டும் இல்ல, டெம்பரரி எம்ப்ளாய்க்கும் பொருந்தும். அதுவே ஒரு நல்ல விஷயம். ஆனா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க வீட்ல இருந்து வேலைக்கு போகும்போதோ இல்ல வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பும்போதோ வழியில விபத்து நடந்தா கூட இந்த பாலிசி உங்களை கவர் பண்ணும். பாத்தீங்களா இதோட பாதுகாப்பு எவ்ளோ பறந்ததுன்னு? இந்த இன்சூரன்ஸ்ங்கிறது சும்மா ஒரு ஆப்ஷன் மட்டும் இல்ல, நிறைய கம்பெனிக்கு இது சட்டப்படியே கட்டாயம். அந்த ரூல்ஸை பத்தி இப்ப பாப்போம். பாருங்க, இந்த சட்டம் ஏதோ நேத்து இன்னைக்கு வந்ததில்ல. 1923லயே இந்தியால வொர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ஆக்ட் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 100 வருஷமா தொழிலாளர்களோட பாதுகாப்பை இந்த சட்டம் உறுதி செஞ்சுட்டு இருக்கு. உங்க கம்பெனில 10 பேர் இல்ல அதுக்கு மேல வேலை செஞ்சாங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறது சட்டப்படி கம்பல்சரி. ஒருவேளை அதை விட கம்மியா இருந்தாலும் இது எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா விபத்து யாருக்கு எப்போ நடக்கும்னு நம்மளால சொல்லவே முடியாது இல்லையா? ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பெரிய ஆபத்துல இருந்து எல்லாரையும் காப்பாத்தும். சோ இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணலனா அந்த கம்பெனி மேல லீகல் ஆக்ஷன் எடுக்கலாம், பெரிய ஃபைன் போடலாம். இது வெறும் பண பிரச்சனை மட்டும் கிடையாது, எம்ப்ளாயீஸ் மத்தியில கம்பெனியோட நல்ல பேரையும் நம்பிக்கையும் ரொம்பவே பாதிக்கும். சரி, ஒருவேளை ஒரு விபத்து நடந்துட்டா என்ன பண்றது? ஒரு எம்ப்ளாயா நீங்க என்ன செய்யணும்? அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னன்னு இப்போ பார்க்கலாம். இந்த 3 ஸ்டெப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட், மத்த எல்லாத்தையும் விட உங்க ஹெல்த் தான் முக்கியம். சோ உடனே மெடிக்கல் ஹெல்ப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட லேட் பண்ணாம உங்க சூப்பர்வைசர் கிட்டயோ இல்ல ஹெச்ஆர் கிட்டயோ விஷயத்த சொல்லுங்க. கடைசியா கிளைம் பண்றதுக்கு தேவையான மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கரெக்டா கலெக்ட் பண்ணி சப்மிட் பண்ணணும். எம்ப்ளாயீஸ் மனசுல அடிக்கடி வர்ற ஒரு பெரிய டவுட்டுக்கு இந்த ஸ்லைட்ல பதில் இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு சேலரி பெண்டிங்ல இருந்தாலும் அதுக்கும் உங்க இன்சூரன்ஸ் கிளைமுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. வேலை சம்பந்தமா அடிபட்டிருந்தா உங்களுக்கு கண்டிப்பா கிளைம் கிடைக்கும். இது உங்க உரிமை. அப்போ இந்த இன்சூரன்ஸால எம்ப்ளாய்க்கு மட்டும்தான் பெனிஃபிட்டா? நிச்சயமா இல்ல. இது எப்படி கம்பெனி, எம்ப்ளாயி 2 பேருக்குமே ஒரு வின்-வின் சிச்சுவேஷன் அமையுதுன்னு பார்ப்போம். பாருங்க, இது ஒரு 2-வே ஷீல்டு மாதிரி. எம்ப்ளாயிக்கு இது ஒரு ஃபினான்ஷியல் மெடிக்கல் பாதுகாப்பு கவசம். அதனால மன நிம்மதியோட வேலை செய்ய முடியும். அதே சமயம் கம்பெனிக்கு இது ஒரு லீகல் பாதுகாப்பு. திடீர்னு வர்ற பெரிய பணச்செலவுல இருந்தும் கேஸ் மாதிரி பிரச்சனைகள்ல இருந்தும் கம்பெனியை காப்பாத்துக்கு. இந்த விளக்கத்தோட இறுதியில நான் மறுபடியும் உங்ககிட்ட இதே கேள்வியை கேட்கிறேன். நீங்க ஒரு ஊழியரா இருந்தா உங்க கம்பெனி இந்த பாலிசியை எடுத்திருக்காங்களான்னு கேளுங்க. நீங்க ஒரு கம்பெனி ஓனரா இருந்தா உங்க ஊழியர்களோட பாதுகாப்பை நீங்க உறுதி செஞ்சிருக்கீங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க பாதுகாப்பு உங்க கையில தான் இருக்கு.